Now, single cell protein. Single cell proteins are dried cells of microorganisms that are used as protein supplement in human foods or animal feed. சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது உலர்ந்த, அதாவது நுண்ணுயிரிகளோட உலர்ந்த செல்கள் தான் நம்ம சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறோம். இது வந்து என்ன அப்படின்னா விலங்குகளுக்கு உணவாகவும் மனிதர்களுக்கு வந்து சப்ளிமெண்டரி ஃபுட் அப்படின்னா துணை உணவாகவும் பயன்படுது. சரியா? நெக்ஸ்ட்டு சிங்கிள் செல் புரோட்டீன் ஆஃபர்ஸ் அண்ட் அன்கன்வென்ஷனல் பட் plausible solution to protein deficiency faced by entire humanity. அதாவது என்ன அப்படின்னா இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் அப்படிங்கிறது முழு மனித இனம் ஃபுல்லாக எதிர்கொள்ளக்கூடிய புரத குறைபாட்டிற்கு தற்காலத்தில் ஒரு தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் வந்து அதிக அளவு புரதச்சத்து, விட்டமின்ஸு, அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள், நெக்ஸ்ட்டு கொழுப்பு பொருட்கள், அதிக ஊட்டச்சத்து இருந்தாலுமே அவற்றில் அதிக நியூக்ளிக் அமிலம் வந்து பொதுவாக செரிக்கும் தன்மையை, அதாவது தன்மையின் காரணமாக வழக்கமான புரத ஆதாரத்திற்கு மாற்றாக தான் இருக்க இயலுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் தான். அதாவது என்ன அப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து ஒரு மாற்று உணவாக தான் இது பயன்படும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. தனிசெல் புரத உற்பத்தியில் வந்து பயன்படுத்தப்பட்ட நுண்ணுயிர்கள் வந்து சில இருக்குது. லிசன். Single cell protein offers an unconventional but plausible solution to protein deficiency faced by the entire humanity. Although single cell protein has high nutritive value due to the higher protein, vitamin, essential amino acids and lipid content, there are doubts of whether it could replace conventional protein sources due to its high nucleic acid content and slower in digestibility. Microorganisms used for the production of single cell proteins are as follows. Listen. இப்போ என்ன சொன்னோம், அதாவது சிங்கிள் செல் புரோட்டீன் வந்து அதிக அளவு புரதச்சத்து, விட்டமின்ஸு, அத்தியாவசியமான அமினோ ஆசிடு, நெக்ஸ்ட்டு கொழுப்பு பொருட்கள், நெக்ஸ்ட்டு ஊட்டச்சத்து, இது எல்லாமே இருந்தாலுமே அதிக நியூக்ளியார் அமிலம், அதாவது அதிகமாக நியூக்ளிக் ஆசிட் வந்து மெதுவாக செரிக்கும் தன்மை காரணமாக வழக்கமான புரதத்திற்கு வந்து இது மாற்று புரதமாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் தான். ஆனால் என்ன அப்படின்னா இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் உற்பத்தியில் சில மைக்ரோப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியாவில் மெத்திலோஃபில்லஸ், மெத்திலோட்ரோஃபஸ், நெக்ஸ்ட்டு செல்லுலோமோனாஸ், அல்கல்ஜீன்ஸ். என்னென்ன பாக்டீரியா வந்து சிங்கிள் செல் புரோட்டீனாக யூஸ் ஆகுது அப்படின்னா மெத்திலோஃபில்லஸ், மெத்திலோட்ரோஃபஸ், செல்லுலோமோனாஸ், அல்கல்ஜீன்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபங்கை, அகாரிகஸ் கேம்பஸ்ட்ரிஸ், சக்காரோமைசிஸ் செல்விசியே, ஹேண்டிடா யூட்டிலிஸ். இந்த ஃபங்கையெல்லாம் என்னது சிங்கிள் செல் புரோட்டீனில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஆல்கே, ஸ்பைருலினா, குளோரில்லா, கிளாம்டோமோனாஸ். இந்த பாக்டீரியா, ஃபங்கை, ஆல்கே இது மூணு என்ன பண்ணுது, அதாவது சிங்கிள் செல் புரோட்டீனுக்கு பயன்படக்கூடிய ஒன்று. நெக்ஸ்ட்டு சிங்கிள் செல் புரோட்டீன் ஃபார்ம்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் பிகாஸ் ஆஃப் தர் புரோட்டீன் கண்டென்ட், carbohydrate, fat, vitamins and minerals. It is used by astronauts and Antarctica expedition scientists. அதாவது என்ன அப்படின்னா இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் வந்து என்னது புரோட்டீனு, கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, விட்டமின், நெக்ஸ்ட்டு இந்த தாது உப்புக்கள் இதெல்லாம் முக்கியமாக உணவாக பயன்படுத்தப்படுது. இதை வந்து உணவின் முக்கிய ஆதாரமாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த விண்வெளி வீரர்கள், இந்த அண்டார்டிகா பயணம் மேற்கொள்ளக்கூடிய விஞ்ஞானிகளால் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு ஸ்பைருலினா கேன் பி grown easily on materials like waste water from potato processing plants containing starch, straw, molasses, animal manure and even sewage to produce large quantities and can serve as food rich in protein, mineral, fat, carbohydrates and vitamins. அதாவது உருளைக்கிழங்கு, அதாவது பதப்படுத்தப்படும் அதாவது தொழிற்சாலைகளில் கிடைக்கக்கூடிய கழிவு நீர், அதில் என்னது அதிகளவு ஸ்டார்ச் இருக்கும். இந்த வைக்கோல், வெள்ளை பாகு, அதாவது நெக்ஸ்ட்டு விலங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவு, அது உரமாக பயன்படுறது. இந்த கழிவுநீர் போன்ற பொருட்களில் ஸ்பைருலினாவை வந்து எளிதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், க்ரோத் பண்ணலாம். அதிக அளவில் ப்ரோட்டீனு, தாது உப்புக்கள், நெக்ஸ்ட்டு ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்டு, விட்டமின்ஸ்,
நிறைந்த உணவு வந்து நாம் உற்பத்தி பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு such utilization also reduces environmental pollution. அதாவது என்ன அப்படின்னா இத்தகைய பயன்பாடுகள் மூலிமா சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் நம்ம குறைக்க முடியும். நெக்ஸ்ட்டு 250 கிராம் மெத்திலோஃபிலஸ் மெத்திலோட்ரோபஸ் with a high rate of biomass production and growth can be expected to produce 25 tons of protein. அதாவது 250 கிராம் மெத்திலோட்ரோபஸ் அதனுடைய மிக அதிக அளவு உயிர்த்திரள் பயன்பாட்டின் மூலமாக 25 டன் புரத உற்பத்தியை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிங்கிள் செல் புரோட்டீன், தனி செல் புரதத்தின் பயன்பாடுகள் என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட். இது வந்து இந்த புரதத்திற்கு மாற்று உணவாக பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் யூஸ் இன் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட் ஃபார் ஹெல்த் ஹேர் அண்ட் ஸ்கின். அதாவது ஆரோக்கியமான முடி மற்றும் தோலுக்கான அழகு பொருட்களில் பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட் இட் இஸ் யூஸ்ட் அஸ் எக்ஸலண்ட் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபார் ஃபீடிங் கேட்டில், பேர்ட்ஸ், ஃபிஷஸ் எக்ஸெட்ரா. இது புரதத்தின் அதாவது ஊட்டச்சத்துக்களின் சிறந்த ஆதாரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோழி வளர்ப்பில் பயன்படுது. நெக்ஸ்ட்டு பேர்ட்ஸு, இந்த ஃபிஷ்ஷு, ஹாட்டலில் அதாவது உணவிற்காக பரவலாக பயன்படுத்தப்படுது. நெக்ஸ்ட்டு இட் இஸ் யூஸ் இன் ஃபுட் இண்டஸ்ட்ரி அஸ் அரோமா கேரிஸ், விட்டமின் கேரியர், emulsifying agent in improve the nutritive value of backed product in soups in ready to serve meals in diet recipes. அதாவது என்ன அப்படின்னா இது ஃபுட் இண்டஸ்ட்ரிலையும் நறுமணமூட்டியாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் விட்டமின் இருக்குது. நெக்ஸ்ட்டு நிறைய ஊட்டச்சத்து அதிகரிக்கக்கூடிய அதாவது காரணியாகவும் இருக்குது. இதில் வந்து சூப்பு, நெக்ஸ்ட்டு ரெடி பண்ணி இருக்கக்கூடிய ஃபுட்டு நெக்ஸ்ட்டு இதுலையெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணலாம். அடுத்து இட் இஸ் யூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரீஸ் லைக் பேப்பர் ப்ராசஸிங், லெதர் ப்ராசஸிங் ஆஸ் ஃபோம் ஸ்டெபிளைசர்ஸ். அதாவது என்ன அப்படின்னா காகித தயாரிப்புலையும் தோல் பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலையிலையும் நுரைய நிலைநிறுத்தியாகவும் இது பயன்படுத்த உதவுது. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் மாடர்ன் பயோடெக்னாலஜி. அதாவது நவீன உயிர் தொழில்நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் மாடர்ன் பயோடெக்னாலஜி emphasizes all the genetic manipulations, protoplasmic fusion techniques and the improvements made in the old biotechnological process. Some of the major advancements in modern biotechnology are described below. அதாவது நவீன உயிர் தொழில்நுட்பவியல் அப்படிங்கிறது அனைத்து மரபணுசார் முறைகளை கையாளுறதுலையும் புரோட்டோபிளாஸ்ட் இணைவு தொழில்நுட்பங்களில் நெக்ஸ்ட்டு அதாவது பழைய உயிர் தொழில்நுட்பவியல் செயல்முறைகள்லையும் அதாவது பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாடர்ன் பயோடெக்னாலஜியில் ஒரு சில முக்கிய மேம்பாடுகள் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. சரியா, அது என்னென்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜெனட்டிக் இன்ஜினியரிங், அதாவது மரபணுசார் பொறியியல் அப்படின்னு சொல்லலாம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ஆர் recombinant DNA technology or gene cloning is a collective term that induces different experimental protocols resulting in the modification and the transfer of DNA from one organism to another. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அதாவது மரபு பொறியியல் அல்லது டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் என்னது டிஎன்ஏ மறுகூட்டிணைவு தொழில்நுட்பம் அல்லது ஜீன் குளோனிங் அப்படின்னா என்னது மரபணு குளோனிங் அதாவது நகலாக்கம். சரியா, இதெல்லாம் ஒரு தொகுப்பான ஒரு அதாவது ஒரு வேர்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து வெவ்வேறு அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் மூலிமா செயல்முறைகள் அதாவது உள்ளடக்கி உள்ளன. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ மாற்றுருவாக்கம் மற்றும் டிஎன்ஏவை ஒரு உயிரிலிருந்து மற்றொரு உயிரிக்கு மாற்றுதல் எல்லாமே இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் நம்ம செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு த டெஃபினிஷன் ஃபார் கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன் வாஸ் ஆல்ரெடி கிவன் இன் யூனிட் செகண்ட். அதாவது என்ன அப்படின்னா நாம் முன்னாடியே செகண்ட் யூனிட்டில் இந்த பாரம்பரிய மறுகூட்டிணைவிற்கான என்னது டெஃபினேஷனை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. சரி,
நெக்ஸ்ட்டு கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன் இன்வால்வ்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆர் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் பிட்வீன் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் டியூரிங் மியாசிஸ். அதாவது இந்த கன்வென்ஷனல் ரீகாம்பினேஷன் அதாவது பாரம்பரிய மறுக்கூட்டிணைவு அப்படிங்கிறது மியாசிஸ் செல் டிவிஷன் போது ஹோமோலோகஸ் குரோமோசோம் அதாவது ஒத்த இணை குரோமோசோம்களிடையே ஏற்படக்கூடிய மரபணு பரிமாற்றம் அல்லது என்னது மறுக்கூட்டிணைவை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு recombination carried out artificially using modern technology is called a recombinant DNA technology. அதாவது என்ன அப்படின்னா நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்திட்டு செயற்கையாக நாம் என்ன பண்ணலாம் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியை அந்த தொழில்நுட்பத்தை நாம் உருவாக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட்டு the technique involves the transfer of DNA coding for a specific gene from one organism into another organism using specific agent like vectors or using instrument like electroporation, gene gun, liposome mediator, chemical mediator, transference and micro injection. அதாவது என்ன அப்படின்னா இந்த ஜீன் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது என்ன அப்படின்னா மரபணு மாற்றம் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி நிறைய அதாவது ப்ராசஸ் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னா அதாவது மரபணு குறியீடு அப்படிங்கிறத டிஎன்ஏவை ஒரு உயிரிலேருந்து இன்னொரு அதாவது மற்றொரு உயிருக்கு மாற்றம் செய்யலாம். நெக்ஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட வெக்டார்ஸ் அதாவது என்ன அப்படின்னா முகவர்களாக செயல்படுது அதாவது தாங்கிகளாக செயல்படுது. நெக்ஸ்ட் இல்லை அப்படின்னா மின் துளையிடல் அதாவது என்ன அப்படின்னா இந்த ஜீன் கன் மெத்தடு அப்புறம் எலக்ட்ரோபோரேஷன் இதெல்லாம். சரியா? நெக்ஸ்ட்டு லிப்போசோம் மூலமாகவோ இந்த வேதிப்பொருட்கள் மூலமாகவோ என்ன பண்ணலாம் வந்து ஜீன்களை வந்து நாம் உட்செலுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி இல்லை நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதில் the steps involved in recombinant DNA technology are isolation of DNA fragment containing a gene of interest that needs to be cloned. This is called an insert. அதாவது என்ன அப்படின்னா க்ளோன்னானு என்னது நகல் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ நகலாக்கம் அதாவது க்ளோன் செய்ய வேண்டிய விரும்பத்தகுந்த மரபணுவை கொண்டுள்ள டிஎன்ஏவை டிஎன்ஏ துண்டை வந்து தனிமைப்படுத்தணும். இதற்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எந்த ஜீனை வந்து நம்ம என்ன பண்ணோம் க்ளோனிங் பண்ணுறோமோ அந்த ஜீனை தனியாக என்ன பண்ணோம் டிஎன்ஏவிலேருந்து தனிமைப்படுத்தணும். அதாவது ஒரு மரபணுவிலேருந்து ஒரு டிஎன்ஏவிலேருந்து அதை தனிமைப்படுத்தி வைக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறோம் இன்சர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ பாக்ஸஸ் ஒன்று இருக்குது பிசிஆர் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? Okay, listen. PCR polymerase chain reaction is common laboratory technique used to make copies of particular region of DNA. அதாவது PCR அதாவது பாலிமரேஸ் சங்கிலி வினை அப்படின்னு சொல்லலாம். இது டிஎன்ஏவோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை என்ன பண்ணுவோம் நகலாக்கம் செய்ய பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான ஆய்வக தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லலாம். லெபார்டரி தான் நம்ம பிசிஆர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். அப்படி நான் சொல்லும்போது என்ன பண்ணுவோம் அந்த டயக்ராம் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துவாங்க. நெக்ஸ்ட்டு ஜெனரேஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிகுல் பை இன்சர்ஷன் ஆஃப் த டிஎன்ஏ ஃப்ராக்மெண்ட் into a carrier molecule called a vector that can self-replicate within the host cell. அதாவது என்ன ஆகுது அப்படின்னா அதாவது ஹோஸ்ட்டு அதாவது நாம் எந்த டிஎன்ஏ எடுத்து ஒரு செல்லுக்குள்ளே செலுத்துகிறோம் இல்லையா அதுதான் நம்ம ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம ஓம்புயிரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ ஓம்புயிர் செல்லுக்குள்ளேயே சுயமாக பெருக்கமடையக்கூடிய வெக்டார்ஸை தான் ஒரு கடத்தி அதாவது ஒரு கடத்தி மூலக்கூறோட டிஎன்ஏ துண்டுகளை உள்ளே செலுத்தும் போது மறுக்கூட்டணி அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இது பாக்டீரியல் குரோமோசோம், இங்கே பிளாஸ்மிட் இருக்குது, இங்கே வந்து என்னது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ பிளாஸ்மிட் இருக்குது இல்லையா? இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு எப்படி ஐசோலேஷன் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஜீன் எப்படி இன்சர்ட் பண்ணுறது. சரியா? அதுக்கப்புறம் என்னது ஜீன் இன்ட்ரெஸ்ட் அதாவது தனியாக
அந்த செல் கண்டெய்னிங் ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்ன பண்ணோம், அந்த நமக்கு எந்த ஜீன் வந்து விரும்பி அதுக்குள்ளே செலுத்தணுமோ அந்த ஜீனை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதாவது இங்கே டிஎன்ஏ குரோமோசோம்ஸ் இருக்குது இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், பிளாஸ்மிட் புட் இன்டு பாக்டீரியல் செல். என்ன பண்ணோம், அந்த பிளாஸ்மிடை பாக்டீரியல் செல்லில் வைக்கணும். சரி, அப்போ என்னது ரீகாம்பினன்ட் பாக்டீரியமாக இருக்கும். எப்படி இருக்கும், ஏன் அப்படின்னா நமக்கு எந்த ஜீன் வேணுமோ அதையும் நம்ம அங்கே உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். Selection of the transferred host cell is carrying the rDNA and allowing them to multiply thereby multiplying the rDNA molecule. இங்கே என்ன அப்படின்னா, அதாவது rDNA அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ தான் நம்ம என்ன பண்ணுறோம், rDNA அப்படின்ட்டு. இப்போது இந்த rDNA மாலிகுல்ஸை அதை இருக்கக்கூடிய அதை தாங்கி இருக்கக்கூடிய ஹோஸ்ட்டு செல்லை என்ன பண்ணோம், தேர்ந்தெடுத்து அவற்றை என்ன பண்ணோம், அதிக அளவு பெருக்கமடைய செய்யணும். சரியா, அப்போது என்ன ஆகுது அப்படின்னா அங்கே வந்து ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ வந்து அதிக அளவு பெருக்கமடைய ஆரம்பிக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு த என்டையர் ப்ராசஸ் thus generate either a large amount of rDNA or a large amount of protein expressed by the insert. அதாவது இந்த அனைத்து செயலுமே அதாவது அந்த டிஎன்ஏ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், உட்செலுத்திருக்கோம் இல்லையா. அப்போ அந்த rDNAவை அல்லது அதனோட கேரக்டரை வெளிப்படுத்தக்கூடிய அதிக புரதங்களை நம்மளால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, wherever vectors are not involved the desired gene is multiplied by PCR technique. அதாவது எங்கெல்லாம் நமக்கு அந்த வெக்டாஸை வந்து ஈடுபடுத்தலையோ அங்கெல்லாம் என்ன பண்ணுறோம், நமக்கு விரும்பத்தகுந்த மரபணுவை என்ன பண்ணலாம், பாலிமரேஸ் சங்கிலி வினை மூலயமா அந்த தொழில்நுட்பத்தை யூஸ் பண்ணி நாம் அதை பெருக்கமடைய செய்ய முடியும். நெக்ஸ்ட்டு, த மல்டிபிள் காப்பீஸ் ஆர் இன்ஜெக்டட் இன் டு த ஹோஸ்ட் செல் புரோட்டோபிளாஸ்ட் ஆர் இஸ் ஷார்ட் இன்டு த ஹோஸ்ட் செல் புரோட்டோபிளாஸ்ட் பை த ஷார்ட்கன் மெத்தட். அதாவது என்ன அப்படின்னா இந்த மெத்தட் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது அதிக அளவு பெருக்கமடைஞ்ச அந்த ஹோஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஹோஸ்ட்டுக்குள்ளே அந்த புரோட்டோபிளாசத்தினுள்ள என்ன எப்படி செலுத்த முடியும் அப்படின்னா இன்ஜெக்ஷன் மூலியமாவோ அல்லது ஜீன்கன் மெத்தட் மூலியமாவோ என்ன பண்ணலாம், நம்ம அந்த செல்லுக்குள்ளே அந்த டிஎன்ஏ மெட்டீரியலை நம்ம அனுப்ப முடியும். நெக்ஸ்ட்டு, டூல்ஸ் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங். அதாவது மரபணு பொறியியலுக்கான கருவிகள் என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இன் ஆர்டர் டு ஜெனரேட் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மாலிகுல் சர்டைன் பேசிக் டூல்ஸ் ஆர் நெசசரி. அதாவது இந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய சில அடிப்படை கருவிகள் வந்து இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ மூலக்கூறை வந்து உற்பத்தி செய்வதற்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. அந்த பேசிக் டூல்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னா என்னது, என்சைம்ஸு, வெக்டார்ஸ், ஹோஸ்ட் ஆர்கானிசம்ஸ். அதாவது ஹோஸ்ட் ஆர்கானிசத்துக்கு தேவையான அதாவது என்னது நொதிகள், வெக்டார்ஸு இதெல்லாம், அப்புறம் இந்த ஹோஸ்ட் பிளான்ட் இதெல்லாம் ஹோஸ்ட்டு இதெல்லாம் வேணும். சரியா. நெக்ஸ்ட்டு, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஜெனடிக் இன்ஜினியரிங் ஆர் த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் டிஎன்ஏ லைகேஸ் அண்ட் அல்கலைன் பாஸ்பேட். அதாவது இந்த மரபணு பொறியியலில் தேவைப்படக்கூடிய மிக முக்கிய நொதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸும் டிஎன்ஏ லைகேஸ் நெக்ஸ்ட்டு அல்கலைன் பாஸ்பேட்டேஸ் ஆகும். இது மூணும் தான் என்ன ஆகுது, மரபு பொறியியலில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். Restriction enzyme. The two enzymes responsible for restricting the growth of the bacteriophage in Escherichia coli were isolated in the year 1963. அதாவது 1963ஆம் ஆண்டு இந்த பாக்டீரியோபேஜின் வளர்ச்சியை வந்து கட்டுப்படுத்துவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய 2 நொதிகளை எக்ஸெரிசியா கோலையிலிருந்து தனிமைப்படுத்தி வச்சாங்க. One was the enzyme which added methyl groups to DNA, while the other cut DNA. The latter was called restriction endonuclease. அதாவது என்னது அப்படின்னா 2 என்சைம்ஸ் இருக்குன்னு சொன்னோம். அதில் ஒன்று வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஎன்ஏவோட மெத்தில் தொகுதியோடு சேருது. சரியா, மெத்தில் குரூப்போட ஜாயின் ஆகுது.
இன்னொன்று வந்து என்ன பண்ணோம், டிஎன்ஏவை துண்டிக்கிறது, அதாவது கட் பண்ணால் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, a restriction enzyme or restriction endonuclease is an enzyme that declaves DNA into fragment and or near specific recognition site within the molecule known as restriction site. அதாவது டிஎன்ஏவை துண்டிக்கக்கூடிய நொதி தான் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்போ டிஎன்ஏ மூலக்கூறுக்குள்ளே குறிப்பிட்டு அடையாளம் காணக்கூடிய ஒரு பகுதியை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ வந்து துண்டிக்க யூஸ் ஆகுது. அதாவது கரெக்டாக என்ன பண்ணோம், டிஎன்ஏ மாலிகுலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிஃபிக்கான பொசிஷனை சூஸ் பண்ணி அதை கட் பண்ணுறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகுது. இதுக்கு தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் தர் மோட் ஆஃப் ஆக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஆர் கிளாசிஃபைட் இன்டு எக்ஸோநியூக்ளியஸ் அண்டு எண்டோநியூக்ளியஸ். அதாவது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் வந்து, அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து செயல்படும் விதத்தின் அடிப்படையில் இது வந்து இந்த எக்ஸோநியூக்ளியஸ் அப்படின்னும் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னும் நாம் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, ஃபஸ்ட் இப்போ எக்ஸோநியூக்ளியஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸோநியூக்ளியஸ் ஆர் என்சைம் which remove nucleotide one at a time from the end of the DNA molecule. Example என்னது BAL 31 எக்ஸோநியூக்ளியஸ் தேர்டு. அதாவது என்ன அப்படின்னா, எக்ஸோநியூக்ளியஸ் அப்படிங்கிற நொதி வந்து டிஎன்ஏ மூலக்கூறை ஒரு முனையிலிருந்து நியூக்ளியோடைடை நீக்குது. டிஎன்ஏ மூலக்கூறின் ஒரு முனையிலிருந்து என்ன பண்ண, நியூக்ளியோடைடை ரிமூவ் பண்ணுறது. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸோநியூக்ளியஸ் செகண்டோ BAL 31 சொல்லியிருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் எண்டோநியூக்ளியஸ் அப்படின்னா என்ன, எண்டோநியூக்ளியஸ் ஆர் என்சைம்ஸ் which break the internal phosphodiester bond within a DNA molecule. எக்ஸாம்பிள் ஹிண்ட் டு எக்ஸெல்சியா கோலை என்னது ஒன்று பால், அதாவது பேம் என்னது H1 tag 1. அதாவது என்ன அப்படின்னா, எந்த எண்டோநியூக்ளியஸ் நொதி டிஎன்ஏ மூலக்கூறோட உட்பகுதியில் உள்ள பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்பை வந்து நீக்குது. இது வந்து என்னது, இல்லை நிறைய என்சைம் இன்வால்வ் ஆகுது. ஹிண்டு என்னது 2 எக்ஸெல்சியா கோலை 1 பால் அப்புறம் பேம் H1 tag 1 இதெல்லாம் என்னது என்சைம்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் மாலிகுலார் சிசர். ஏன் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸை வந்து நம்ம மாலிகுலார் சிசர், அதாவது மூலக்கூறு கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, பாருங்கள், the restriction enzymes are called as molecular scissors. அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் நொதிகளை தான் நம்ம மூலக்கூறு கத்திரிக்கோள் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஆக்ட் ஆஸ் ஃபவுண்டேஷன் ஆஃப் ரீகம்பனன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. இது எதுக்கு யூஸ் ஆகுது, டிஎன்ஏ மாதிரி, அதாவது ரீகம்பனன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் ஒரு பேசிக்காக, அதாவது அடித்தளமாக இது யூஸ் ஆகுது, ஃபவுண்டேஷனாக இருக்குது. திஸ் என்சைம் எக்ஸிட்டிஸ் மெனி பாக்டீரியா வேர் தே ஃபங்க்ஷன் ஆஸ் எ பார்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் மெக்கானிசம் கால்டு ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம். அதாவது இந்த நொதிகள் எல்லாமே பாக்டீரியாக்களில் இருக்குது. அது என்ன பண்ணோம், அங்கே வந்து பாதுகாப்பு அமைப்பாக செயல்படுது. நெக்ஸ்ட் இதுக்கு தான் என்ன சொல்கிறோம், அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் மாடிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம், மாற்றுருவாக்க தொகுதி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட்டு there are 3 main classes of restriction endonuclease, type 1, type 2 and type 3, which differ slightly by their mode of action. Only type 2 enzyme is prepared for use in recombinant DNA technology as they recognize and cut DNA within a specific sequence, typically consisting of 4 to 8 base pair. Example of certain enzymes are given in table in the 5.1. Listen, இப்போ என்ன அப்படின்னா, ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் வந்து 3 முக்கிய கிளாஸஸாக பிரிச்சிருக்காங்க. என்னது, டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இது செயல்படும் விதத்திலிருந்து ஒன்றிலிருந்து மற்றொன்று வந்து டிஃப்ரென்ஷியேட், அதாவது டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும், மாறுபட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். டைப் 2 மட்டும் என்னது, ரீகம்பனன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா, பொதுவாக அங்கே வந்து 4 to 8 பேஸ் பேரில் இருக்குது. சரியா? ஒரு குறிப்பிட்ட வரிசைக்குள்ளே டிஎன்ஏ வந்து என்ன பண்ணும், அடையாளம் கண்டறிந்து துண்டிக்கும். சரியா? கட் பண்ண யூஸ் ஆகுது. சில நொதிகளுக்கான, அதாவது என்னது எக்ஸாம்பிள்ஸ் அப்படிங்கிற போது நமக்கு என்னது 5.1 வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஒரு டேப்லெட் மாதிரி இருக்கும், அதில் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீ பார்த்துக்கலாம். சரியா? இதுதான் என்னது ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸு, மைக்ரோபியல் சோர்ஸஸ்ஸு, ரெகக்னைஸ் சீக்வன்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் வந்து இந்த பிளண்ட் எண்டு
ஸ்டிக்கி எண்ட் அப்படின்ட்டு. பிளண்ட் எண்ட் அப்படின்னா மழுங்கிய முனைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னா ஒட்டக்கூடிய முனைகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா? இல்லை இப்போ 5 3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா? அந்த 5 அதாவது 5 ஃப்ரேம் எண்டு 3 ஃப்ரேம் எண்டு அப்படின்னு சொல்லி படிக்கணும். சரியா? அந்த மேலே இந்த டேஷ் அது கமாக்குரிமா இருக்கிறது வந்து நம்ம ஃப்ரேம் அப்படின்னு படிக்கணும். சரியா? அப்போ 5 ஃப்ரேம் எண்டு 3 ஃப்ரேம் எண்டு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு இதுதான் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. சரி. The restriction enzyme hint to always cut DNA molecule at a point of recognizing a specific sequence of 6 base pairs. அதாவது என்ன அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி அதாவது என்சைம் வந்து ஹிண்ட் 2 இது என்ன பண்ண அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட வரிசையில் 6 பேஸ் பேர்ஸை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏ மூலக்கூறுகளை துண்டிக்க உதவுது. சரியா? நெக்ஸ்ட்டு தி சீக்வன்ஸ் இஸ் நோன் அஸ் ரெகக்னைஸ் சீக்வன்ஸ். இதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெகக்னைசிங் சீக்வன்ஸ் அதாவது அடையாள வரிசை அப்படின்னு சொல்லலாம். சரியா? அடையாள தொடர் வரிசைகள் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு டுடே மோர் தென் 900 ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் ஹேவ் பீன் ஐசோலேட்டட் ஃப்ரம் ஓவர் 230 strains of bacteria with different recognition sequence. அதாவது என்ன அப்படின்னா தற்போது நிறைய வேறுபட்ட அடையாள தொடர் வரிசையோட கூடிய 900க்கும் மேற்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் நொதிகள் வந்து 230 வகை பாக்டீரியங்கள்லேருந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஓகேவா? சரி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். This sequence is referred to as restriction site and is genetically palindromic, which means that the sequence in both DNA strand at the site read same in 5 frame end 5 frame to 3rd frame end direction and in the 3 frame end to 5 frame end direction. அதாவது என்ன அப்படின்னா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் எல்லாம் என்னது தகுந்த வழிமுறைகள் மூலமாக பெயரிடப்படுது. ஏன் அப்படின்னா நொதியோட முதல் எழுத்து என்ன பண்ணியிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா இந்த சீக்வன்ஸ் வந்து எப்படி என்ன சொல்லலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பாலிண்ட்ரோமிக் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து 2 வேறு உயிரெதிர் பொருட்களை என்னது தடுப்பு மரபணுக்களையும் அதாவது தடுப்பு ரெகக்னைசேஷன் சைட்டையும் கொண்டிருக்கு. இது தொடர் வரிசையில் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அதாவது ரெகக்னைசேஷன் சைட் என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது முன்பின் ஒத்த வரிசை அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறோம். முன்னாடி பின்னாடி ஒரே மாதிரி இருக்கக்கூடியதான் நம்ம பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறோம். அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஎன்ஏ இலையின் தொடர் வரிசையில் இந்த 5 ஃப்ரேம் எண்டும் 3 ஃப்ரேம் எண்டும் ஒரே திசையிலையும் 3 ஃப்ரேம் to 5 ஃப்ரேம் திசையிலும் வாசிப்பதற்கு ஒரே மாதிரி இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க மலையாளம் நாம் என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்லேருந்து நாள் அதே தான் அதே மாதிரி ரிவர்ஸில் வந்தாலும் அதே தான். சரி இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பாலிண்ட்ரோம் அப்படிங்கிறோம். சரியா? இல்லை பாலிண்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் ஏன் சிமெட்ரிக்கல் ரிப்பீட்டட் சீக்வன்ஸ் அண்ட் டிஎன்ஏ ஸ்டாண்ட் அதாவது இதில் என்ன அப்படின்னா முன்பின் ஒத்த தொடர் வரிசை மாறி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா டிஎன்ஏ இலைகளில் இருக்கக்கூடிய சமச்சீரான தொடர் வரிசை. இப்போ 5 ஃப்ரேம் எண்ட் அப்படின்னா 3 ஃப்ரேம் எண்ட் இல்லையா? இங்கே என்னது சிஏடிடி என்னது ஏடிடி இந்த சி அப்படிங்கிறது என்னது சைட்டோசின் அடினைன் தைமின் சரி அந்த ஜி எல்லாம் குவானைன். ஓகேவா? இதுதான் என்னது டிஎன்ஏ சீக்வன்ஸ். சரியா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அப்படியே ஆப்போசிட்டில் பாரு 3 ஃப்ரேம் எண்டு to 5 ஃப்ரேம் எண்டு அப்படி கொண்டு வரும்போது என்னாகும் சேம் ஒரே மாதிரியாக இருக்கும் இல்லையா? அப்போது the sequence of the base pair in the reverse direction when compared to the first sequence. அப்போ என்ன பண்ணுறோம் இந்த தொடர் வரிசையை முதல் வரிசையோடு ஒப்பிடும்போது என்னது மறு திசையிலையும் ஒரே மாதிரி இருக்கிறத நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். Restriction endonuclease are named by a standard procedure. The first letter of the enzymes indicate the genus name, followed by the first 2 letters of the species. Then comes the strain of the organism, and finally a Roman numeral indicating the order of discovery. அதாவது என்ன அப்படின்னா ஒரு அதாவது என்ன சொல்லலாம்
இந்த குளோனிங் பண்ணுறோம் இல்லையா, அதை என்ன பண்ணோம் அப்படின்னா அதனோட அமைப்பில் வந்து எந்த நொதி மூலியமாக நம்ம அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சரியா, அதாவது அதை கரெக்டாக கட் பண்ணுறோமோ சரியா, அதுதான் அந்த பார்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு சில வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ் வந்து 2 டிஎன்ஏ இலைகளோட மையப்பகுதிக்கு நடுவில் போயிட்டு என்ன பண்ணோம், பிளவு ஏற்படுத்துது சரியா. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா மழுங்கி அல்லது பறிக்கப்பட்ட முனை, அதுதான் ஃப்ளூயிஷ் எண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா, பிளண்ட் எண்ட் அப்படின்னு சொல்கிறோமா, மழுங்கிய அல்லது பறிக்கப்பட்ட முனை அப்படின்னு சொன்னால் இதை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சமச்சீரான துண்டிப்புகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறோம், அதாவது சில நொதிகள் வந்து டிஎன்ஏவை வெட்டும் போது நீட்டி கொண்டு இருக்கும் அந்த முனைகள் இல்லையா, அதோட முனைகள் வந்து நீட்டி கொண்டு இருக்கும். இதை வந்து என்ன சொல்லலாம், ஒட்டு முனைகள், அதாவது ஒட்டிணைவான முனைகள், ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா, கோகுசி வெண்ட். இத்தகைய வெட்டுகள் தான் என்னது சமச்சீரற்ற வெட்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் சரியா. அதுதான் என்னது சச் கட் கால்டு ஸ்டாகர்ட் ஆர் சிமெட்ரிக் கட் அப்படின்னு சொல்லுவோம் சரியா. ஓகே, இல்லை எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸரிசா கோலை ஆறு, அதாவது எக்ஸரிசா கோலை அப்படிங்கிறது ஈ கோலை இல்லையா, கோ அப்படிங்கிறது சாரி எக்ஸரிசா கோலைக்கு இ ஃபஸ்ட் லெட்டர், கோலை அப்படிங்கிறது சிஓ அப்படிங்கிறது கோலை, ஸ்டெயின் வந்து ஆர்ஒய் இல்லையா. அப்போது 13 இதுதான் ஃபஸ்ட்டு எண்டோநியூக்ளியஸ் அப்படிங்கிறது தான் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம் சரியா. அதனோட நெக்ஸ்ட்டு தான் என்ன சொன்னோம், இப்போ நான் சொன்னது இந்த பிளண்ட் எண்டு ஸ்டிக்கி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சரியா. இப்போ பிளண்ட் எங்கே பாருங்கள், ஸ்டிக் அண்ட் பிளண்ட் எண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃபஸ்ட்டு 5 ஃப்ளேமு என்னது 3 ஃப்ளேம் எண்டு இல்லையா, அங்கே வந்து எக்ஸில்ஸா கூட யூஸ் ஆகுது. இங்கே வந்து என்னது குவானைன் இருக்குது, சைட்டோசின். இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து நம்ம இந்த இதில் வந்து என்ன பண்ணுவோம் டிஎன்ஏ ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணுறோம். அப்போ கட் பண்ணும்போது இது என்னவாக இருக்குது, ஸ்டிக்கி எண்டாக இருக்குது, நீட்டி இருக்குது இல்லையா. அப்போ இது வந்து ஒட்டக்கூடிய முனைகள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ 5 ஃப்ரேம் எண்டும் 3 ஃப்ரேம் எண்டும் இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்னா சும்மா ஸ்மால் அமௌண்ட்டில் இருக்குது இல்லையா. அதாவது என்ன அப்படின்னா ஸ்மால்னால் இங்கே வந்து இது என்சைமோட இது சரியா. இங்கே வந்து என்ன ஆகுது பிளண்ட் எண்டு, அதாவது மலிங்க முனைகள், இங்கே வந்து ஒட்டக்கூடிய முனைகள் இல்லை. ஓகேவா, அப்போ என்னன்னு தெரியுதா. சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள், 2 other enzymes that play an important role in the recombinant DNA technology are DNA lipase and alkaline phosphatase. அதாவது டிஎன்ஏ ரீகாம்பினன்ட் டெக்னாலஜியில் முக்கிய பங்கு வரக்கூடிய 2 என்சைம்ஸ் என்ன அப்படின்னா டிஎன்ஏ லைகேஸும் அல்கலைன் பாஸ்பேட்டும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே.